பிரைஸ்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு நல்லவர், நன்மை மாத்திரமே செய்கிறவர். ஆமென். நம்ம ஒரு சின்ன டாபிக் பார்ப்போம். ரொம்ப மிக மிக முக்கியமானது. இந்த இப்போ நான் சொல்ல போகிறது வந்து ரொம்ப முக்கியமானது. அருமையான ஒரு வசனங்கள். நமக்கே சில டைம் அது மறைஞ்சு போயிருக்கும், நம்ம கண்ணுக்கே தெரியாதபடி மறைக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி தான் சொல்ல போகிறேன். முதல்ல வந்து ஈஸியாக சொல்கிறேன். எபிரேயர் 13:5 சொல்லப்பட்டது. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவது. நியாயாதிபதிகள் 6:13. நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க வசனத்தை. அதுக்கப்புறம் விளக்கமாக நான் சொல்கிறேன். யாத்திராகமம் 15:26, லேவியராகமம் 26, 1-25, உபாகமம் 28, 1-10 வருது. சரிங்களா? 6 அப்புறம் 10. லேவியராகமம் 26, 1, 2, 3, அதுக்கப்புறம் 25. அதே லேவியராகமம் 26, 38. உபாகமம் 4, 25-27 வரைக்கும். 2 நாளாகவும் 16, 17. இது என்ன இது வரையும் நான் சொல்லியிருக்கேன். வசனம் மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மறக்க வேண்டாம். மற்றவர்களுக்கு சொல்கிறதுக்காக தான். இது வந்து அநேக இடங்களுக்கு போக வேண்டிய வார்த்தைகள். தேவனுடைய வசனம், ஆண்டவர் வார்த்தையாக இருக்கிறார் இல்லையா, போகுது. நமக்கு ஏன் வியாதி, வாதை, நீங்காத வாதை இதெல்லாம் ஏன் வருது? எதுக்காக வருது? அவர் தான் நம்மளை விட்டு நீங்கள் இதில் விட்டு விலகுவதில்லை, கைவிட்டு சொல்கிறார் இல்லையா, ஏன் வருது? கிதியோன் பாருங்க, கிதியோன் சொல்கிறான், ஆண்டவர் எங்கள் பட்சத்தில் இருந்தால் இளவெல்லாம் நடக்காதுன்றான், தோல்வியே வராதுன்றான். அதனால் நம்ம என்னத்துக்காக அந்த வியாதி, வாதி, நீங்காத வாதி இன்னும் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம விக்கிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு. ரெண்டாவது முக்கியத்துவம் விக்கிரகங்களை ஆராதிக்கிறது. ரெண்டாவது ஓய்வு நாளே ஆசரிக்காத வைக்கிறது. ஓய்வு நாள் என்ன செய்ய மாட்டோம், நம்ம ஆசரிக்கிறது இல்லை. இந்த காரணங்களால் புறஜாதிகள் நம்ம கலக்கிறது. இந்த 3 காரணங்களால தான் நமக்கு என்ன செய்யுது? வியாதி, வாதைகள், நீங்காத வாதைகள் அதுலேயே வருது. இந்த 3 காரணங்கள். 1 என்னது? ஓய்வு நாளை ஆசரிக்காது. 2 என்னது? விக்கிரகங்களுக்கு நம்ம படைக்கிறத சாப்பிட்றது, விக்கிரகங்களுக்கு வணங்குறது, விக்கிர வணக்கம். 3வது புறஜாதிகளுக்கு கூட நம்ம ஐக்கியமாகிறது, அவங்களோட கூட இப்போ அவங்களோட காரியங்களை நம்ம கற்றுக்கிறது. சரிங்களா? இதுதான் 3 காரணங்கள் தான் நம்மளுக்கு வியாதி எல்லாமே வருது பயங்கரமாக இந்த வசனங்கள். அப்புறம் அருவருப்புகள்லாம் நம்ம என்ன செய்யணும்? அதுலேருந்து விட்டு வெளியே வரணும். அவங்க பகைஞர், அவங்க வந்து நம்மளை பகைப்பாங்க. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? புறஜாதிகளையும் நேசிக்கிறாரு. புறஜாதிகள்னால் யார்? நம்ம தான் புறஜாதிகள். இஸ்ரவேல் வெளியே வந்தாங்க இல்லையா, அப்போ வந்து எகிப்தை விட்டு வெளியே வரும்போது இஸ்ரேல் கூட யார் யார் வந்ததுன்னா புறஜாதிகள் என்ன செய்கிறாங்க? வெளியே வராங்க. புறஜாதிகளுக்கு வெளியே வராங்க. அநேக புறஜாதிகள் இஸ்ரேல் கூட வெளியே வராங்க இல்லைங்களா? அதை நம்ம பார்க்கலாம். இதில் இப்போ நான் சொன்ன வசனங்களில் பார்க்கலாம். அப்போது நம்ம ரெண்டாவது அதுக்கு அடுத்தது வெளியே வந்ததுனால அவங்க என்ன செய்கிறாங்க? ரட்சிக்கப்படுறாங்க. பாதி பேர் இஸ்ரேலர் பாதி மனந்தத்தில் மறிச்சா கூட, ஒரு ஜாதியில் மறிச்சா கூட அவங்க என்ன செய்கிறாங்க? ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுக்குறாங்க. ரெண்டாவது பாருங்கள், 2 நாளாகும் 36, 17, எசேக்கியேல் 20, 1-4, சங்கீதம் 106, 36, 40, 41. பகைஞர்களே ஆள்றாங்களாம். யாரை? வழக்காக போகிறவங்க வேண்டுமென்றால் வழக்கு வேண்டுமென்றால் என்ன செய்கிறாங்க? வழக்காடு அருவருப்புகளை என்ன செய்கிறாங்க? அவங்க கூறுறாங்களே, அவர்கள் பகைஞர்களே அவர்களை ஆண்டார்கள். பகைஞர்களே அவங்கள ஆள்றாங்க. அவங்களுடைய பகைஞர்களே அவங்கள செய்கிறாங்க, ஆள்றாங்க. எசேக்கியேல் 20, 1-4 இல்லை. சங்கீதம் 106, 34, 40, 41. நெகேமியா 1:8 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அதே நெகேமியா 9:28. டைம் இல்லாதனால ரொம்ப முக்கியமான அரிய பெரிய வசனங்கள் இது. வார்த்தைகள் நமக்கு கிடைக்கக்கூடாத பொக்கிஷம் இந்த வார்த்தைகள்லாம். எனக்கு சொன்னால் டைம் ஆகிடும். அதனால தான் நான் என்ன செய்கிறேன், நீங்கள் இதெல்லாம் படிச்சுக்கோங்க. நெகேமியாவில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நெகேமியா 9:28 பாருங்கள். அதே மாதிரி அடுத்தது எசேக்கியேல் 20, 15, 16. எசேக்கியேல் 20, 15, 14. அதே மாதிரி எஸ்ரா 5:12. 5:12 நரகனான
விக்கிரங்களை என்ன செய்கிறாங்க பின்பற்றி, நரகலான விக்கிரங்களை பின்பற்றி என்ன செய்கிறாங்க அவங்க அந்நியம் அழிஞ்சு போகிறாங்க. எஸ்ரா 5:12 சொல்லப்பட்டது. எசேக்கியா 7:19-20 அவருடைய அக்கிரமங்கள் பெருகி போதும். எசேக்கியா 7:21-24 அந்நியர் கையில் என்ன செய்கிறாங்க ஒப்பு கொடுக்கப்படுறாங்க. அந்நியர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுறாங்க. சங்கீதம் 74:7-8 பரிசுத்த ஸ்தலத்தை என்ன செய்கிறாங்க ஆசரிக்கிறது இல்லை. இன்னொன்று பாருங்கள், இது சொல்லப்பட்டிருக்குது. இந்த பிரகாரம் பார்த்தோம்னா ஒரு பக்கம் பார்த்தோம்னா சனிக்கிழமையும் 7வது நாள், வாரத்தின் முதலாம் சொல்கிறதும் 7வது நாள் தான். நம்ம சண்டேவும் 7வது நாள், ரெண்டுமே வருது பாருங்கள். அது நான் சொல்கிறது சங்கீதம் 74:7-8 யோசுவா 23:12-13 புறஜாதி ஐக்கியம் வைத்தா நமக்கு கண்ணீராகும். கண்ணீர் சரிங்களா. நியாயாதிபதிகள் 2:2-3 அதே மாதிரி நியாயாதிபதிகள் 3:6-8 நமக்கு கன்னியாவார்கள். அவர்களே நமக்கு என்ன செய்கிறாங்க புறஜாதியாரே கன்னியாயிடுறாங்க. அந்த நியாயாதிபதி 4:2-1 சரி. இஸ்ரவேல் புறஜாதி இடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்க யார்கிட்ட ஒப்பு கொடுக்கப்படுறாங்க? புறஜாதி கையில் ஒப்பு கொடுத்துட்றாங்க இஸ்ரவேல் ஜனங்க இல்லையா, அவங்க தான் ஆள்றாங்க. எஸ்ரா 9:2-12 சரிங்களா. அதே மாதிரி எஸ்ரா 1 எஸ்ரா 10:2 பாருங்கள். விக்கிரக ஆராதனை அடுத்தது என்னது ஓய்வு நாள் புறஜாதியார். இந்த 3 தானே சொன்னேன் நான். இந்த 3 தான் காரணம். 7ஆம் நாள் என்ன செய்கிறாங்க ஓய்ந்து இருந்தாங்க. 7ஆம் நாள் லேவியராகம் 26:3 ஆதியாகமம் 2:23 கூட சொல்லப்பட்டிருக்குது. கொலோசியர் 2:16 போஜனத்தை போஜனம் மார்க் 16:9 யாத்திராகம் 12:14 கூட சொல்லப்பட்டிருக்குது. முதலாம் நாள் பரிசுத்தோட ஓய்வு நாள். அதே பாருங்கள் லேவியராகம் 23:30-36 8ஆம் நாள் பரிசுத்த நாள் இருந்தது. முதலாம் நாள் பரிசுத்தம், 8ஆவது நாள் பரிசுத்தம். இந்த முதலாம் நாள் லேவியராகம் 23:39 இருக்குது, 35 இருக்குது, 36 இருக்குது. முதலாம் நாள் பரிசுத்தம். அதோடு கரெக்டாக 8ஆம் நாள் பரிசுத்தம். என்னாகமம் 28:18-7 இருக்குது. 18 என்னாகமம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 7ஆம் வசனம். என்னாகமம் 29:35 இருக்குது. அப்படிதான். அதனால தான் நம்ம சொல்லப்பட்டிருக்கோம். ரெண்டுமே ஓய்வு நாள் தான். 8ஆம் நாள் பரிசுத்தம் ஓய்வு நாள், முதலாம் நாளும் பரிசுத்தமான ஓய்வு நாள். அது எங்கே இருக்குது? 2 நாளாகவும் 7:9 இருக்குது. அதே போல் நெகேமியா 8:18 இருக்குது. யாத்திராகம் 12:16 முதலாம் நாள்னு சொல்லப்பட்டிருக்குது. பார்த்தீங்களா? ஓய்வு நாளை குறித்து பயபக்தியாக இருக்கணுமா? ஓய்வு நாளை குறித்து எப்படி இருக்கணுமா? லேவியராகம் 26:2-3 ஓய்வு நாளை குறித்து பயபக்தியாக இருக்கணும். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும். நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை வேணும்னா ஓய்வு நாளில் என்ன செய்யணுமா? பரிசுத்தமாக ஆசரித்தாதான் நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்குமா? லேவியராகம் 16:30-31 உபாகம் 5:15 எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகலாம். அதே தான் சொல்லப்பட்டிருக்குது. உபாகம் 5:15 மத்தேயு 28:1 மார்க் 6:2 உன் இஷ்டமானதை செய்யாமல் உன் சொந்த பேச்சை கூட பேசாமல் இருக்கணுமா? யாத்திராகம் 6:2 யாத்திராகம் 31:16 சொல்லப்பட்டிருக்குது. யாத்திராகம் 20:10 யாத்திராகம் 23:12 ஏசாயா 58:13-14 சொல்லப்பட்டிருக்குது. எப்படின்னா அதே மாதிரி ஏசாயா 55:2 சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு இஷ்டமானதை விட செய்யக்கூடாதான். ஓய்வு நாளில் என்ன பண்ணுறாங்க சொல்லுங்க, அவங்க தனக்கு இஷ்டமானதை செய்கிறாங்க. என்னது தன் சொந்த பேச்சை பேசாமலன்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அவங்க நம்ம என்ன செய்கிறோம்? அன்றைக்கி தான் காது குத்தல், விசாஷம், கல்யாணம், ரிசப்ஷனு, அது இது ரிச்சுவல்ஸ்கெல்லாம் நடத்துகிறோம். அது எப்படி நடத்த முடியும்? கர்த்தர் என்ன சொல்கிறார்? அன்றைக்கி ஓய்ந்திருக்கு சொல்கிறார். ஓய்ந்திருக்குன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே என்ன செய்யணும்? கர்த்தருடைய நாள். அதனால் நம்ம என்ன செய்யணும்? வெறும் ஆராதனை கலந்துக்கணும். ஆண்டுக்குரிய காரியங்களை மட்டும்தான், ஆவிக்குரிய காரியங்களை மட்டும்தான் பார்க்கணும். சொந்த வேலையை, சொந்த பேச்சு, சொந்தமாக எதுவுமே செய்யக்கூடாதுன்றது. ஆனால் நம்ம சொந்தமாக வீடு கட்டுறது அப்போ தான், பரிசு பண்ணுறது அப்போ தான். எல்லாமே மற்றவங்களுக்கு போகிறதுக்கும் நம்ம போகிறோம், அந்த விசேஷங்களுக்கும் நம்ம போகிறோம். அது பயங்கரமான பாவம். அது பயங்கரமான பாவம். அந்த பாவத்தில் நம்மளால் மீட்டு யாரால் எடுக்க முடியாது. அது கர்த்தருடைய நாள். இந்த மாதிரி ஆசரித்தா பாருங்கள், ஏசாயா 58:13-14 சொல்லப்பட்டிருக்குது. கொலை செய்ய கடவர்கள் இருக்குது.
கர்த்தருடைய ஓய்வினால் ஆசரிக்காமல் இருந்தால் சொந்த பேச்சில் பேசிகிட்டு இருந்தால் கொலை செய்ய கடவர்கள். பாருங்கள் எவ்வளோ பயங்கரமான ஒரு நிகழ்ச்சி. கொலை செய்ய சொல்லியிருக்கிறாங்க, நம்மளை கொலை செய்ய கடவர்கள். அதே மாதிரி தான் ஜபத்தை கேட்கவே மாட்டாராம். ஜபத்தை கேட்கவே மாட்டார். எசேக்கியேல் 26:1-4, லேவியராகமம் 26:15, எசேக்கியேல் 20:16, எபிரேயர் 4:5-6 சொல்லப்பட்டிருக்கு. கீழ்ப்படுதலே இல்லைன்னா நம்மளால் இருக்கவே முடியாது. இலை பார்த்துக்கு இடமே கிடைக்காது. ஜபத்தை கேட்கவும் மாட்டார். இதெல்லாம் நம்ம நினச்சி கரெக்டாக நடந்துக்கணும். இந்த ஒரு டாபிக் தான் சொல்லியிருக்கிறேன். நம்ம புரஜாதிபதியை பற்றியில் இன்னொரு நாளைக்கு பேசலாம். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரமாக இதனால் கவனிங்க. வசனத்தை எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் கிடைக்காத அரிய பெரிய பொக்கிஷமான வசனங்கள். சரிங்களா? கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.